ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீபாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் கிளிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல்ஸ் வச்சு இதோட சைஸஸ் வந்து நான் அப்பப்போ வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OHP ஷீட் எடுத்துக்கலாம். இதில் வந்து டிராயிங்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கிளிப் ஸ்டோன் 6x8. இதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றி க்ளூ போட்டுட்டு சில்வர் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் செயினை இதை சுற்றியும் நம்ம வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டூத் பிக் வச்சு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரவுண்டுனா அது ஒரு ஈஸியாக வந்துக்கும். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் மாதிரி நான் வந்து க்ளூ போடுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4. இதை வந்து இந்த மாதிரி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 4 சைட்ஸும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எகைன் அந்த ஒவ்வொரு லீவ் ஷேப்புக்கு ஒரு கேப் வருது இல்லையா, ஒரு லீவ் ஷேப்புக்கு கேப் வருது இல்லையா, அங்கே எல்லாமே நம்ம க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இந்த இடத்துலையுமே வந்து அதே ஐ ஷேப் ஸ்டோனே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அந்த இடத்த கவர் பண்ணுங்கிறக்காக இது வைக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு லுக் வைஸ் வந்து நல்லா கொடுக்கும். நல்லா அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வைக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்டல் லுக்காகவும் நீங்கள் சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லீஃப்க்கு சென்டர்லலாம் க்ளூ போட்டுட்டு ட்ராப் கிளிப் ஸ்டோன் 8x3 வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். 8x13 இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இது ட்ரை ஆகட்டும். இதுக்கு வந்து கீழே ஒரு ட்ராப் மாதிரி நம்ம ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து க்ளூ போட்டுட்டு ஒரு ப்ளூ கலரில் ட்ராப் கிளிப் ஸ்டோன் வந்து 8x13 சைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் ரவுண்ட் கிளிப் ஸ்டோன் 3mm எடுத்திருக்கேன். அதை வந்து இதை சுற்றியும் அதே திலகம் ஷேப்பில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு ரிசப்ஷன் லுக் அந்த மாதிரியெல்லாம் போடும்போது நல்லாவே அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 4-5 செஞ்சு பண்ணினீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஜடபில்லை வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து லுக் வைஸ் அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எலிகண்ட் லுக்கு நல்ல ஒரு கிறிஸ்டல் இதில் கொடுக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரை ஆனதும் OHP ஷீட்டை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஐபின் வந்து எடுத்திருக்கேன். ஹெட் பின் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். நான் ஐபின் இல்லைன்ட்டேன். அதனால் வந்து அதை எடுத்து மேலே அந்த ஹெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து நோஸ் பில்லர் வச்சு பெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஐபின்க்கு வந்து எப்படி வருமோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 பின் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓப்பனில் வச்சுக்கோங்க. எப்போது ஐபின் ஓப்பனில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஓப்பன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே வைக்கிற அந்த இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேணுமோ அங்கே வச்சு இந்த மாதிரி ஐபினை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்ட் வாஷ் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக சில்வர் கலர்னங்காட்டி ஹேண்ட் வாஷ் ஷீட் எடுத்து பின்னாடி வந்து அதுக்கு க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஐபினை வந்து செக்யூர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ட்ராப்புக்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். மேலே வர மாதிரி வரணும் இதுக்கு வந்து ஐபின். ஸோ அந்த மாதிரி மேலே வச்சு கரெக்டாக எங்கே வச்சா கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஒரு திலகம் கேன்வாஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 2ஐயும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஐபினில் அதை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வந்து இதுதான் இந்த கிளிப்போட லுக்கு. இதுக்கு வந்து யூபின் மட்டும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு இன்றைக்கி காட்டுறேன். நீங்கள் யூபின் இல்லாமல் வந்து இது ஒரு சாரீ பின்னாக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போதுமே அழகாக இருக்கும். சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வைக்கிறனால வைக்கலாம். சாரீ பின்னாவே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஐடியாஸில் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூபின்னை பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஹேண்ட் வாஷ் ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஹோல் பில்லரை வச்சு நம்ம ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளிப் போட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இதாக பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் லுக் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். லுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவுமே கலர்ஸ் வந்து கஸ்டமைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.